விஜய் அண்ணாவோட கண்டாங்கி சாங் ஷூட் பண்ண ஸ்பாட்டுக்கு தான் இன்னைக்கு நாங்கள் போயிருந்தோம். ரொம்பவே அழகாக இருந்தது. செர்ரி பிளாசம்ஸ்லாம் இப்போ தான் பூக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்ததுனால பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ராமன் சூப் பவுல் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். நல்லா காரமாகவும் இல்லை, அதே நேரம் இனிப்பாகவும் இல்லை, சட்டுலாக ரொம்பவே மனசுக்கு இதமான ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. இந்த குளிர்காலத்துக்கெலாம் குடித்தா ஒரு செம்ம டேஸ்ட் இருக்கும்ல, அந்த ஃபீல் கொடுத்தது. சுற்றி நிறைய பார்க் ஏரியாஸ் இருந்தது, போட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்தது. எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணோம். அங்கே ஒரு பேலஸுமே இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஃபோட்டோ அப்படி இப்படின்னு எடுத்துகிட்டு டைம் போனதே தெரியலை. மத்தியானம் லஞ்சுக்கு ஓமு ரைஸ் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். எப்போவும் சாப்பிட்ற ஓமு ரைஸை விட இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. சாப்பிட்டு முடித்ததும் கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான் போயிருந்தோம். ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் நிறைய க்யூட்டான ஐட்டம்ஸ், குட்டி குட்டியாக நிறைய டெசர்ட் ஐட்டம்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் இன்றைக்கி ஒரு சாக்லேட் லாவா கேக் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். அங்கே ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் ஜப்பான் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். எனக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நல்லா காற்றும் மழையும் வந்துடுச்சு, அதனால் டின்னர் சாப்பிடலை. வீட்டுக்கிட்டக்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் சீஸி பீஸா வாங்கி சாப்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.